கண்ணெதிரே தோன்றினாள். அந்த பாஸ்கர் நான் கூட்டிட்டு வந்த இன்வெஸ்டர். அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப நீங்க எதுக்கு மேடம் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா எல்லார் மேலயும் டவுட் படதான் செய்வாங்க. நீங்க இப்படி பேசுறப்ப எனக்கே உங்க மேல டவுட் வருது. ஏ அனிதா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இன்ஸ்பெக்டர், சாரி. அனிதா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மேடம், போலீஸுக்கு டவுட்னு வந்துச்சுன்னா எங்களோட பார்வையில் எல்லாரும் ஒண்ணுதான். இன்வெஸ்டர் பாஸ்கர் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு தான் சொன்னேனே தவிர அவர் தான் அக்யூஸ்ட்னு சொல்லவே இல்லையே. அதை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர், அவன் வாயிலிருந்து என்ன உண்மை வந்துச்சு? அவன் வேற ஏதாவது சொன்னானா? சொல்றேன் சிவா. இந்த கிரைம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு உங்களோட ஆபீஸை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கு. அதுல முக்கியமான காரணமா இருந்தது ஒரு தேர்ட் பர்சன். ஸோ அந்த தேர்ட் பர்சனுக்கும் உங்க ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் ஒன்று இருக்கு. இப்போ அவன் சொன்ன தகவலை வச்சு இப்போ அந்த தேர்ட் பர்சன் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சார், இப்போ அந்த தேர்ட் பர்சன் மூலமாக தான் உங்க ஆபீஸ்ல இருக்கிற அந்த கான்டாக்ட் பர்சனை பிடிக்க முடியும். சார், அந்த ராகேஷ் இப்போ எங்க இருக்கா? அவன்கிட்ட நான் என்கொயரி பண்ணி பார்க்கவா? சார், அவங்கிட்ட இனிமே யாரு என்ன என்கொயரி பண்ணியும் பிரயோஜனமே இல்லை. ஏற்கனவே அந்த ராகேஷும் அவனோட டீமும் ஏகப்பட்ட கடத்தல் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. அதனால அவங்க மேல கேஸை போட்டு புழல் ஜெயில சப்மிட் பண்ணியாச்சு. ஆனா உங்க கம்பெனி ரகசியம் வெளியே வர்றதுக்கு காரணமா இருந்த அந்த தேர்ட் பர்சனை தான் இப்ப லாக்கப்ல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களை வர சொன்னேன். யார் சார் அந்த தேர்ட் பர்சன்? நான் இப்ப பார்க்கலாமா? இந்த விசாரணை எல்லாமே தான் உண்மையை சொன்னானா? அவசரப்படாதீங்க. அந்த விசாரணையோட ஒரு பகுதியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது. நமக்கு கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் இப்போ நான் உங்களை வர சொன்னேன். யார் சார் அது இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வெளியே சொல்றது? வாங்க சிவா. அத்தை, வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். யாரும் நம்மளை பத்தி நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க அத்தை. ஆமா அனிதா, அந்த ரவுடிக்கு புத்திசாலித்தனம் இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அவன் சரியான தத்தி, முட்டா பைய. அவன் மட்டும் ஒருவேளை மாட்டி இருந்தானா கண்டிப்பா நம்மளை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்மளை காப்பாத்தவே முடியாது. பாத்தியா, நீ பண்ண முட்டாள்தனம் நம்மளை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு. ஐயோ அத்தை, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னத்த பண்றது? நீ கொஞ்சம் அமைதியா இரு. முதல்ல யாருன்னு பாத்துக்கலாம். மாட்டிக்கிட்டது யாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். முதல்ல பதட்டத்தையும் பயத்தையும் வெளியில காமிச்சுக்காத. அப்படி காமிச்சேன்னு வை, நம்ம மேலே டவுட் வந்துடும். சரி அத்தை. இருந்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பயப்படாம அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓ, உள்ள எங்க படுத்திருக்கானுங்களே இவனுங்க கிடையாது. கொஞ்சம் தள்ளி உள்ள படுத்திருக்கான் பாருங்க. ஏய் எந்திரா. ஏய் வாடா. சார், இவன் தான் சார். அது உண்மையா கூப்பிடுற பேரு பசுபதி. பாருங்க, தடிமாடு மாதிரி இருக்கான் பாருங்க. ஷோ அத்தை, போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம மாட்டிக்கிட்டோம் அத்தை. நம்ம கதை முடிஞ்சது. ஷோ, வாய் மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கியா? எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. மாட்டிக்க போறோமோ என்னவோன்னு. சார், இவனை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு விசாரிச்சோம். அப்பவும் அவன் உண்மையை சொல்லல. அப்புறமா துப்பாக்கி எடுத்து உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னேன். உண்மையை மட்டும் சொல்றான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் உண்மையை சொன்னான். நான் சொல்றதை விட இவனை விசாரிச்சதுல அவன் என்னென்ன உண்மையை சொல்லியிருக்கான்னு நீங்களே வீடியோவை பாருங்க. போ,
போன்னு சொல்றல. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் சிவா. பாருங்க. சார் கையெடுத்து அடிக்காதீங்க சார். சொல்றா, நீ யாரு? உண்மையை சொல்லு. ருத்ரா கம்பெனில சேஃப் லாக்கர்ல 5 கோடி ரூபாய் பணம் இருந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? யாரா உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? உண்மையை சொன்னா உன் உயிராது மிஞ்சம், இல்ல உன் கதை இங்கேயே முடிஞ்சிடும். ஐயோ சார், என்னை விட்டுருங்க சார், என்னால் வழி தாங்க முடியல சார். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சார். சொல்றா சார், சொல்லு சார். சொல்றா. ஏய், உண்மையை சொல்லு. அந்த ராகேஷ் குரூப்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உண்மையை சொல்றியா இல்ல போட்டு தள்ளிடுவா? லாக்அப் டெத்னு சொல்லி உன் கேஸை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்றா. சொல்லிடுறேன் சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். சொல்லு. நான் அந்த கம்பெனியில 5 கோடி ரூபாய் அடிக்கிறதா பிளான் இருந்தது சார். ஆனா என்னோட பிளானை எனக்கே தெரியாம அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராகேஷ் குரூப் முன்னாடி முந்திக்கிட்டு போய் அந்த பணத்தை எடுத்துட்டாங்க சார். இதுதான் சார் நடந்தது. அந்த கம்பெனி லாக்கர்ல 5 கோடி ரூபாய் பணம் இருந்துச்சுன்னு முதல்ல உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னா? சொல்றா. ஏய் சார், சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சார் கொன்னுடுவேன். சொல்லல இங்கே கொன்னுடுவேன். சார், என்ன சுற்றாதீங்க சார், சொல்லிடுறேன் சார். சொல்றேன் சார். சொல்றா. சொல்றேன் சார். அந்த கம்பெனியில் இருக்கிற ஒருத்தங்க தான் எனக்கு இந்த தகவலை சொன்னாங்க. அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தப்போ எனக்கே தெரியாம அந்த ராகேஷ் என் போனை ஹேக் பண்ணி அவன் அதை ஒட்டு கேட்டுட்டான் சார். அதுக்கப்புறம் அவன் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டான் சார். ஏய், அந்த கம்பெனில ஒரு ஆள் தகவல் கொடுத்தால, அவன் யாருன்னு சொல்லு. அந்த கம்பெனில இருக்கிறது யாரு? நீ அவனை என்ன பேசிட்டு இருந்தீங்க? இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு யார் கொடுத்தது? சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். உண்மையை சொன்னா நான் செத்துருவேன் சார். உண்மையை சொல்லலனா நீ என் கையாலே செத்துருவடா. நாங்களே உன்னை படமாக்கிடுவோம். சார், சார், நான் சொல்லிடுறேன் சார். அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு பெரும் புள்ளி, அவங்க மூலமா தான் எனக்கு தகவல் கிடைச்சது சார். சிவா, அந்த பணத்தை மட்டும் நான் அடிச்சிட்டா அதுல எனக்கு ஒரு ஷேர் கொடுக்கறதா சொன்னாங்க சார். அதனாலதான் நான் அந்த பணத்தை அடிக்க போனேன். அதோட மட்டும் இல்லாம பிளான் என்னன்னா, பணத்தை மட்டும் நான் அடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து நான் சரண்டர் ஆகிறதா சார். ஆனா இப்ப நான் பணத்தை அடிக்காம உங்ககிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருக்கேன் சார். நக்கலை பாத்தியாயா? இவரு பணத்தை அடிச்சிட்டு அப்படியே இங்க வந்து சரண்டர் ஆயிட்டு தான் இவர் அடுத்த வேலையை பாப்பாராம். இதை நான் நம்பணும். ஏய், யாருக்கு அதுலடா பூ சுத்துற? சார், என் பிள்ளைங்க மேல சத்தியமா நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். தயவு செஞ்சு நம்புங்க சார். பணத்தை நான் அடிக்கணும், அப்புறம் இங்க வந்து சரண்டர் ஆகணும். நான் சரண்டர் ஆன உடனே அந்த கம்பெனி தரமட்டமா போயிருச்சுன்னா அந்த கம்பெனிக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய எம்டி சிவாவை போஸ்டிங்ல இருந்து தூக்குறது தான் அவங்க பிளானு. இதுக்கு தான் சார் இந்த பிளானவே எக்ஸிக்யூட் பண்ணணும். டேய், கம்பெனிக்குள்ள இருந்துகிட்டு இப்படி ஒரு துரோகம் பண்ண அந்த கருப்பாடு யாருடா? சொல்லு. அந்த கல்பிரேட் யாரு? சார், 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 சொல்றா. ஹை, சொல்றா. அடி, சொல்லு. சார், வேணாம் சார். யோ, இவ எந்திரிச்சதும் மறுபடியும் அவனை கவனிங்க. நான் அவனை விசாரிக்கணும். ஓகே.
அந்த கம்பெனில இருக்கிற ஒரு ஆள் மூலியமா தான் விஷயம் போயிருக்கு. நான் அந்த கம்பெனியோட MD சிவா சாருக்கு ஃபோன் போட்டு தகவல் சொல்லி வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட விசாரணையை நம்ம விசாரிக்கலாம். புரிஞ்சுதாயா? சரிங்க சார். இவனை பாத்துங்க. யோ, குடிக்காதா? குடியா அவனுக்கு. சிவா, நீங்களே பாத்தீங்கல்ல, பசுபதி சொன்ன தகவல் எல்லாத்தையும் வச்சு அது யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இல்ல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? எங்க கம்பெனிக்குள்ள இருந்துகிட்டே இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அந்த ராஸ்கல் யாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல இப்படி ஒரு கிரைம் என் ஆபீஸ்ல நடந்ததே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க சிவா. நீங்க MD-யா அந்த கம்பெனில இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல. இந்த ஹைஜாக் முழுக்க முழுக்க உங்களை காலி பண்றதுக்காக தான் நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டர், சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா கம்பெனில இருக்கிற எல்லாரையும் தான் சந்தேகப்படணும். ஆனா இப்ப வரைக்கும் எங்க எம்ப்ளாயீஸ், எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரையுமே நாங்க அப்படி பார்த்தது இல்ல. அவங்களும் கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸை டைவர்ட் பண்றதுக்காக அந்த ராஸ்கல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா இன்ஸ்பெக்டர், அனிதா சொல்ற மாதிரி எங்க கம்பெனில இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. கம்பெனில ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது சிவா நாலேஜுக்கு தெரிய வந்துச்சுன்னா இமிடியேட்டா அவன் ஆக்ஷன் எடுத்துருவான். ஆனா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா எங்க கம்பெனில யாருமே இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. மேடம், உங்களோட கம்பெனில இருந்து இப்படி ஒரு காரியம் பண்ணலன்னா சந்தோஷம்தான். ஆனா அதே நேரத்துல துப்பாக்கி முனையில இருக்கிற ஒருத்தன் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டான். தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் கொடுக்கிற வாக்கு மூலம் தான் மரண வாக்கு மூலம். அதனால இந்த பசுபதி கொடுக்கிற வாக்கு மூலம் எல்லாமே உண்மைதான். ஆமா இன்ஸ்பெக்டர், எனக்கு என்னமோ நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. என்னோட கம்பெனி விஷயத்துல சம்பந்தமே இல்லாம அந்த பசுபதி எதுக்கு போய் சொல்லணும்? அது மட்டும் இல்லாம லாக்கர்ல பணம் இருந்ததும் நான் MD-யா இருக்கிறது சிலருக்கு பிடிக்கலங்கிறதும் அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. கரெக்ட் சிவா. உங்க கம்பெனில இருந்த ஆள் மூலமா தான் இந்த தகவல் போயிருக்கு. அதுவும் உங்களை டார்கெட் பண்ணி தான் நடந்திருக்கு. லாக்கர்ல 5 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரிய வந்தது? கொஞ்சம் லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க. இந்த 5 கோடி ரூபாய் அடிக்கிறது இவன் போட்ட பிளான். அந்த பிளானை ஒட்டு கேட்டது ராகேஷ். இந்த பசுபதி யார் கூட பேசினான்னு ட்ராக் பண்ணலான்னு பார்த்தா இவன் பேசுற நேரம் பார்த்து நம்பரையும் ட்ராக் பண்ண முடியல. ஆப்போசிட்ல பேசினவன் நம்பரையும் ட்ராக் பண்ண முடியல. பிரைவேட் நம்பர்ல இருந்து உங்க கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் கிட்ட தான் பேசியிருக்கான். அவங்க மூலமா தான் இந்த தகவல் கசிஞ்சிருக்கு. பக்காவா மாஸ்டர் பிளான் எல்லாமே இவனுக்கு போட்டு கொடுத்து இவனுக்கு ஒரு ஷேர் கொடுக்கறேன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான். முதல்ல அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவங்ககிட்ட அது யாருன்னு மட்டும் விசாரிங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவன் எழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. அடிச்ச அடியில அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இவன் எழுந்ததுக்கு அப்புறம் தான் விசாரிக்க முடியும். ஆனா நமக்கு இவ்வளோ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் அடிப்படையில் நீங்க பர்சனலா உங்க சைட்ல யார் யாருன்னு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அத்தை, எதுக்கு இப்ப கூட்டு வந்தீங்க? ஏ அனிதா, நீ பண்ண கிறுக்குத்தனமான வேலை இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? அந்த பசுபதி மட்டும் எந்திரிச்சு உண்மையை சொன்னான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்ம 2 பேருமே காலி. கூண்டோட கைலாச போறது உறுதி. அப்புறம் அவனை எப்படி அடிச்சு துவைச்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளே அடிச்சு துவைச்சு எடுப்பாங்க. ஐயோ அத்தை, நான் இது வேணும்னு பண்ணல அத்தை.
இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. இந்த விஷயம் சிவாக்கு தெரிஞ்சது நம்மள உண்டலன்னு பண்ணிடுவான். இதுக்கு முன்னாடியாவது நான் போர்ட் ஆஃப் டைரக்டர், நீ எம்டி ஆவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த உண்மை மட்டும் சிவாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் சொன்னது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். ருத்ராவும் பூமி அண்ணனு நேரா வந்து உன்னை என்னைய கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. அத்தை, அதுக்கப்புறம் அந்த வீட்லயும் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நாம பண்ணது பயங்கரமான காரியம். அப்படி தொக்க மாட்டிக்கிட்டு போ. ஐயோ அத்தை, ஏற்கனவே நான் பயத்துல இருக்கேன். நீங்க வேற இன்னும் பீதியை கிளப்பாதீங்க. சரி வா, உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். வா. நீங்க பண்ற என்கொயரியில தான் இருக்கு சார். அந்த பசுபதிக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு சார். வாங்க போய் என்கொயரி பண்ணலாம். வாங்க. ஏய், ஏய், எந்திரா. 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 இவர் தான் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. உண்மையை சொல்லு. அந்த கம்பெனில பணம் இருக்குன்ற விஷயத்தை யார் சொன்னது? சொல்றா. 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 சொல்லு. சொல்றா. சொல்லு. அனிதா, இப்ப மட்டும் இவ சொல்லிட்டான்னு வெச்சுக்கோ, நமக்கு ஸ்டேஷன்லயே சங்குதான். ஐயோ, அவனை வாயில குத்துற மாதிரி நம்மளையும் குத்துவாங்களே. ஓச்சு. சொல்றா. டேய், உண்மையை சொல்றா. என் கம்பெனில பணம் இருக்குங்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொன்னது யாரு? ஆ? சொல்றா, உங்ககிட்ட சொன்னது யாரு? சொல்றா. சொல்றா. சொல்லு. ச்சே. என்ன? என்ன ஆச்சு உனக்கு? என்னையா நடக்குதுங்க? அவன் வாய் ஃபுல்லா இப்படி கருகி இருக்கு, நாக்கெல்லாம் வெந்து போயிருக்கு. சார் தெரியல சார். மயக்கம் தெளிஞ்ச உடனே டீ தான் சார் குடிச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தான். உண்மையை சொல்லு, எப்படி ஆச்சு இவனுக்கு? மயக்கம் தெளிஞ்ச உடனே டீ தான் சார் குடிச்சான். வேற என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். சார் இங்க பாருங்க சார், அவன் டீ குடிச்ச டம்ளரை. ஓ மை காட், என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? ஆ? அவன் குடிச்ச டீல யாரோ ஆசிட் கலந்துருக்காங்க. ஆசிடா? டீல எப்படிங்க ஆசிட் வந்துச்சு? அதான் சார் எனக்கும் தெரியல. சார் உங்க முன்னாடி தானே இப்ப என்கொயரி பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவுல ஏதோ நடந்திருக்கு சார். ஹலோ, என்ன நடந்துட்டு இருக்கு? எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? இத புரியா? ஸ்டேஷன்ல என்ன சார் நடக்குது? யாரோ ஒருத்தன் தகவல் கொடுத்தான்னு அவன் மொட்டையா சொல்லிருக்கான். யாரு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவன் வாயில ஆசிட் ஊத்தி கருக வர வச்சிருக்கீங்க. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. இந்த பசுபதி இப்படி சொன்னதுனால கம்பெனில இருக்கக்கூடிய எல்லாரும் மேலயும் எங்களுக்கு சந்தேகம் தான் வரும். எங்களுக்கு என்னமோ இப்படி பண்ணதுல உங்களுக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. மேடம், வார்த்தைய பார்த்து பேசுங்க, ரொம்ப தப்பாயிடும். நாங்க நல்லா விசாரிச்சுட்டு தான் வர சொன்னோம். சரி, தெரியாம தான் கேக்குறேன். அவன் வாயில ஆசிட் பட்டா அவனால பேச முடியாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதானே சார் நீங்க சொன்னீங்க. இங்க பாருங்க சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல எங்க கம்பெனிக்குள்ள இருக்கிற அந்த கிரிமினல் யாருன்னு எங்களுக்கு தெரியணும். நான் எப்படியாவது என்கொயரி பண்ணி அந்த பசுபதி மூலமாவே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறா இல்லையான்னு பாருங்க. சரி சார், நீங்க உங்க விசாரணையை கண்டினியூ பண்ணுங்க. சும்மா அனிதா, ஏதாவது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இன்ஸ்பெக்டர் அவரோட வேலையை கரெக்டா தான் பாக்குறாரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிவா, சும்மா இரு. அமைதியா சார், நாங்க கிளம்புறோம். Okay, நீங்க sir. பாத்துக்கோங்க. கிளம்பலாம் வாங்க. வா. என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சிவா, இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறப்போ நம்மள சுத்தி என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு
ஒரே குழப்பமா இருக்கு சிவா. ஆமா சிவா, அனிதா சொல்றதும் கரெக்ட் தான். அந்த பசுபதி அந்த வீடியோல ருத்ரா கம்பெனில இருக்கிற பெரும் புள்ளி சொல்லிதான் இத செஞ்சேன்னு சொல்றான். ஆனா அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேடா. கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ அதே மைண்ட் செட்ல தான் நானும் இருக்கேன். என்னால இப்ப எதையுமே யோசிக்க முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம கம்பெனிக்கு துரோகம் பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட சாவு என் கையில தான். ஏ சிவா, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கொலகார மாதிரி பேசுற? அதான் சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, எதுவா இருந்தாலும் சட்டப்படி பாத்துக்கலாம் சிவா. இங்க பாரு, நீ ஸ்டாஃப் ஃபங்க்ஷன் கிளம்பணும்னு சொன்னல, முதல்ல நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் விஷாலினோட கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். உங்க 2 பேருக்கு நான் கேப் புக் பண்ணிட்டேன். நீங்க கேப் வந்தானே கிளம்பி வீட்டுக்கு போங்க. சரி சிவா, நீ பார்த்து பத்திரமா போ. டிரைவ் பண்ணும்போது ஏதாவது தூக்கம் வந்துச்சுன்னா வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்புறம் டிரைவ் பண்ண. அப்புறம் ரீச் ஆயிட்டு மறக்காம எனக்கு கால் பண்ண. பாத்து சிவா, விஷாலினிக்கு நானும் கங்க்ராட்ஸ் பண்ணதா என்னோட விஷயத்தை கன்வே பண்ணிடு. சரி, நான் கிளம்புறேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. அப்பாடா. சார், மேனேஜர், அந்த ஹைஜாக் கும்பலை பத்தி அன்அஃபிஷியலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க மாமா வச்சு விசாரிக்க சொன்னேன்னு என்னாச்சு? சார், அவர் நாளைக்கு ஈவினிங்குள்ள அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்கார் சார். ஆனா ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சார், அந்த ஹைஜாக் பண்ண வந்தவங்க நம்ம கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாமல் இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதான் மேனேஜர் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா கிளியர் எவிடன்ஸ் இல்லாம எல்லாரையும் நம்ம அப்ராக்சிமேட்டா சந்தேகப்பட முடியாதுல்ல. ஆனால் இவ்வளோ கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சார்.